ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து முருங்கைக்கீரை கடைசல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு 1/4 கப் பருப்பு, ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு பருப்பு முதல்ல போட்டு வேக வச்சிடணும். அந்த பருப்பு வேக வைக்கும் போது அதனோட சின்ன வெங்காயம், ஒரு பிடி அளவுக்கு, ஒரு பூண்டு, அதோட 2 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். நார்மலாக வேக வச்சா தான் இது நல்லாயிருக்கும். குக்கரில் போட்டால் பருப்பு நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதோட நம்ம கீரையும் போட்டு மசிக்க முடியாது. அதனால் வந்து ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்து பருப்பு இருக்கிற மாதிரி வேக வைக்கணும். ஸோ இது வெந்த பிறகு இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவிட்டு, அது வெளியே மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உருவிட்டு, அந்த காம்பு வந்து தூக்கி போட வேணாம். அந்த முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை ஈர்க்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஈர்க்கு அப்படியே நம்ம ஒரு பத்திரமா எடுத்து வச்சிடலாம். அந்த ஈர்க்கை வச்சு நம்ம ரசம் வைக்கலாம். அந்த முருங்கை ஈர்க்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. அந்த முருங்கை ஈர்க்கு போட்டு நம்ம சூப்பு, ரசம் அந்த மாதிரிலாம் செஞ்சு குடிக்கும்போது உடம்புல இருக்கிற வலியெல்லாம் போகுது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா 2-3 முறை அலசிட்டு, ஸோ அந்த கீரையை வந்து பருப்பு 3/4 தான் வெந்ததும் அந்த கீரையை போட்டு ஒரு 2 ஆவரி தான் விடணும்னு சொல்லுவாங்க. நிறைய வெந்துட்டால் அதில் இருக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸ்க்கெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து 2 ஆவரின்னு தான் சொல்லுவாங்க. 2 ஆவரின்றது ஒரு பொடி கீரையை அந்த வெந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பருப்பில் போட்டோமா, ஒரு முறை கீரை போட்டவுடனே ஆவரி வரும். அதை திருப்பி கரண்டியை விட்டு கிளறி அடுத்த பக்கம் திருப்பி விடணும். நம்ம தோசை திருப்புற மாதிரி ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் போட்டு ஒரு ஆவரி வந்தவுடனே அடுத்த பக்கம் திருப்பி விடணும். ஸோ அடுத்த முறையும் ஆவரி வந்தவுடனே நம்ம இதில் ஒரு சிட்டிகை புளி போடணும். புளி போட்டு நம்ம தேவைக்கப்ப காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். ஸோ விட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய், கீரை, பருப்பு இதை சேர்ந்தது இந்த அளவு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம கல்ச்சட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் நான் வந்து பருப்பு, கீரை எல்லாம் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மத்து. ஸோ இதில் வந்து போட்டு மசிக்குவோம். இது சீக்கிரமாக மசிக்கணுன்றதுக்காக ஒரு சிட்டிக்கை உப்பும் போட்டிருக்கேன். நம்ம இந்த கீரைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். ஸோ இதில் வேக வச்ச தண்ணி வந்து நிறைய தண்ணி இருந்து நம்ம மசிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த தண்ணியை வந்து தனியாக மூட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த உப்பும் கீரை கடைசி நம்ம மசிச்சிடுவோம். மசிச்சிட்ட பிறகு நல்லா மையாக மசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மசிச்சுட்டு இதை நான் உங்களுக்கு தாளிப்பு போட்டு காமிக்க போகிறோம். ஸோ கீரைக்கு வந்து தாளிப்பு வந்து கடைசியில் தான் பண்ணணும். இதுக்கு எண்ணெய் விட்டு வடகம் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த வடகம் போட்டு நம்ம தாளித்து இதில் ஊற்றிடணும். இது ஒரு முறை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்ட பிறகு இதை திருப்பி கீரை வந்து அடுப்பில் வச்சு திருப்பியும் சூடு பண்ணவோ கொதிக்க வைக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. இது இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த தண்ணி சுடுதண்ணி மட்டும்தான் போதணும். இப்போ நமக்கு இது திக்காக இருக்குது, தண்ணி தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுடுதண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு காய வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதை பச்சை தண்ணியெல்லாம் இதில் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த கீரை நான் நல்லா மசிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம வடகம் தாளிப்பு கொடுக்கலாம்.